செஃப் வெங்கடேஷ் பட் அவர்கள் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அந்த போஸ்ட்டில் வந்துட்டு அவரோட ஃபோட்டோஸ் மட்டும் போட்டது இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் வரக்கூடிய பாடல் வரிகளை யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அந்த வரிகள் என்ன அப்படின்னா, கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் கோலம் உண்மை அல்ல அறிவை நீ நம்பு. இந்த லைன்ஸை அவர் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக குக் வித் கோமாளி சீசன் 1லேருந்து சீசன் 3 வரைக்கும் கோமாளியாக பார்ட்டிசிபேட் பண்ணி சீசன் 4ல் ரொம்ப முக்கியமான ஒரு குக்காக வளம் வந்த சிவாங்கி அவர்கள் வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த போஸ்ட்டுக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்னா, சிவாங்கி இந்த போஸ்ட்டுக்கு ஓ காட் அப்படின்னு கமெண்ட் பண்ணி பக்கத்தில் ஃபயர் சிம்பிள் வந்து போட்டிருந்திருக்காங்க. குக் வித் கோமாளியோட ரொம்ப முக்கியமான ஒரு நபரான ரக்ஷன் அவர்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு அவரும் கமெண்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஃபயர் சிம்பிள் வந்துட்டு இங்கே கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இந்த போஸ்ட்டுக்கு கமெண்ட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்ற ஷோ வந்து குக் வித் கோமாளிக்கு போட்டியாக சன் டிவியில் வந்து லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த ஷோவோட ஷூட் வந்து இப்போ கரண்டாக நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இதுக்காக மக்கள் எல்லாம் பயங்கர ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்க நிலையில் இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கு ஷோவில் செஃப் வெங்கடேஷ் பட்டோட சேர்ந்து இன்னொரு ஜட்ஜா யார் வரப்போறா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுந்துட்டு இருக்க நிலையில சிவாங்கியோட அம்மாவான பின்னி கிருஷ்ணன் அவர்கள் தான் வந்துட்டு இந்த ஷோவில் இன்னொரு ஜட்ஜா பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த வைகை புயல் வடிவேல் அவர்கள் வந்துட்டு இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல செலிபிரிட்டியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான நியூஸும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஷோ வந்து குக் வித் கோமாளிக்கு எவ்வளோ டஃப்பான காம்படிஷனாக இருக்க போகுது அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் வந்து இந்த ஷோக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் இந்த ஷோவில் வந்து நீங்கள் என்ன விஷயத்த ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வி டாக் இஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.